சகோதர சகோதரிகளே, உங்களை நாம்
நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர்
இரண்டாம் வாசகம் கடவுளோடு ஒவ்வொரு வாருங்கள். இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 20, 6ஆம் அதிகாரம் 2 வரையுள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுகிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவங்களை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்து விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம். இங்கே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மேலும் 16 முதல் 18 முடிய. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மேலும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது
உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதனுக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாரும் இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னையிலிருந்து நமக்கு தவக்காலம் ஆரம்பிக்கிறது இல்லையா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ஒரு ஊர்ல ரொம்ப நல்ல மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ரொம்ப நல்லவர், யாருக்கும் கெடுதல் நினைக்காதவர். அவருடைய வாழ்வை பார்த்து மாணவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மனுஷனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர்கள் கீழே வந்து சொன்னாங்க. உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்குறோம், உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார்கள். அப்போ இந்த மனிதன் சொன்னார், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்போ அந்த வானதூதர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, உனக்கு நாங்கள் பிறரை குணமளிக்கக்கூடிய ஒரு சக்தியை தருகிறோம். நீ யாரையாச்சும் தொட்டு அப்படின்னா அவங்களுக்கு நோய் குணமாகிவிடும் அப்படின்னு. அப்போ இந்த மனிதர் சொன்னார், இல்லை தேவையில்லை, காரணம் மக்கள் குணம் பெறுவதற்கு கடவுளிடம் மட்டுமே செல்ல வேண்டும் என்று கூறி வேண்டாம். சரி, பிற மக்கள் தீமை செய்தவர்களை திருத்துகின்ற ஒரு உள்ளம் உனக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு வல்லமை. நீ யாரையாச்சும் பேசுன அப்படின்னா அவங்க தவறு செய்தார்கள் என்றால் நீ பேசினா அவங்க மனம் மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னார், இல்லை இல்லை, பிறரை மனமாற்றுவது என்பது தூய ஒருவருக்கே உரிய வல்லமை, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. சரி, மூன்றாவதாக உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள் என்று கேட்ட பொழுது இந்த மனிதர் சொன்னார், மனத்தாழ்மையோடு நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும். கடவுளையும் பிறரையும் மதிக்கின்ற மகனாக நான் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலம் என்பது இந்த மனத்தாழ்மையை நாம் அனைவரும் நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும், நமது வாழ்வில் பின்பற்ற வேண்டும். ஒரு தாழ்ச்சியோடு வாழ வேண்டும். எனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், அந்த கடவுளை நான் அன்பு செய்கின்றேன், அவருக்கு பிடிக்காத பாவங்களை விட்டு விலகி வாழ்கின்றேன் என்பதை நினைவுறுத்துவதற்காகவும், என்னை சுற்றி வாழ்கின்ற மனிதர்கள் அவர்களுக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், ஒருபோதும் தீமை செய்துவிடக் கூடாது என்பதையும் நினைவுறுத்துவதற்காகவும் தான் இந்த தவக்காலமானது நம்முடைய திரு அவையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 40 நாட்கள் திருவிழியத்தில் இந்த 40 நாளை பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். 40 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்கள் நடந்தார்கள். இங்கு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை அடைவதற்காக 40 நாட்கள் நினைவு மக்கள் நோன்பிருந்தார்கள். ஏன்? அவர்களுக்கு வர வேண்டிய அந்த தண்டனை தீர்ப்பை அவர்கள் பெறாமல் இருப்பதற்காக நோன்பிருந்தார்கள். இயேசு 40 நாட்கள் பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டார், உண்ணாமல் இருந்தார். ஏன்? தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முன் தயாரிப்பாக. எனவே அதன் அடிப்படையில் கத்தோலிக்க திருவை இந்த 40 நாட்களை நாம் ஒவ்வொருவரையும் சுய பரிசோதனை செய்து நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நாம் கேட்பதற்கும், நம்முடைய வாழ்வால் பிறருக்கு ஏதாவது நன்மையை செய்வதற்கும் தான் இந்த தவக்காலத்தில் நாம் அழைக்கப்படுகின்றோம். தவக்காலத்தினுடைய தொடக்க நாளில் முதல் சிந்தனையாக ஆண்டவர் நமக்கு தருவது, நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், மாறாக உங்கள் 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 உள்ளங்களை, இதயங்களை நீங்கள் கிழித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது மூடி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாது என்ன இருக்கு அப்படின்னு. இதயத்தை நாம் கிழித்து பார்க்க வேண்டும். கிழிக்கின்ற பொழுது இதயம் கொஞ்சம் வலிக்கும் இல்லையா? கொஞ்சம் முன்னெடுத்து குத்தினாலே நமக்கு வலிக்குது. அப்ப நம்ம இதயத்தை கிழிக்கின்ற பொழுது நம்ம கொஞ்சம் வேதனை வரும். ஆஹா, நான் இப்படிப்பட்ட தவறா செஞ்சிருக்கேன், ஐயோ நான் இப்படியா பேசுறேன்
பேசியிருக்கேன், ஆஹா நான் இந்த கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றேனா, அவர் உதவி கேட்ட பொழுது செய்யாமல் இருந்திருக்கின்றனா என்று நம்முடைய இதயத்தை கிழிக்கின்ற பொழுது நம்மை பற்றிய ஒரு சுய ஆய்வு, ஒரு சுய பிம்பம் நமக்குள் கிடைக்கும். அந்த ஒரு சுய ஆய்வை நடத்துவதற்கான ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். உங்கள் ஆடைகளை இல்லை, வெளிப்புற ஆடம்பரங்களை இல்லை, வெளிப்புற அடையாளங்களை இல்லை இல்லையா? தவக்காலத்தில் நம்ம நோன்பு இருப்போம், சிறுவப்பாதை சொல்லுவோம், திருப்பயணம் போவோம், பங்குல தியானம் நடக்கும், பாவ சங்கீர்த்தனை செய்யணும். இதெல்லாமே வெளிப்புற அடையாளங்கள். ஆனால் இதற்கு அடித்தளமாக இருக்க வேண்டிய நம்முடைய உள்ள முதலில் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய முதல் அழைப்பாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த அழைப்பு எதற்காக என்றால், இரண்டாவது வசனத்தில் பவுல் அழகாக கூறுகின்றார், நீங்கள் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். கடவுளோடு நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்றால் உங்களுடைய பழைய பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு கடவுளோடு ஒரு உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நாட்கள் நம்ம கடவுளை விட்டு விலகி இருக்கலாம், கடவுளை விட்டு தூர சென்று இருக்கலாம், நம்முடைய நம்பிக்கையை இழந்து வாழலாம், ஒரு துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது கடவுளை விட்டு விலகி இருக்கலாம். அந்த காலங்களை மறந்துவிட்டு இது மீண்டுமாக ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். கடவுளோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு அழைப்பு. கடவுளோடு மட்டுமல்ல, நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்களோடு. அதற்கான 3 வழிமுறைகளை இயேசு இன்றைய நற்செய்தியை கூறுகின்றார். நவகாலத்தினுடைய மிக முக்கியமான போதனைகள் என்னதெல்லாம்? ஜபம், தபம், தானம். இந்த 3 தான் கத்தோலிக்கத்தினுடைய ஒரு அடிப்படை கூறுகள், அடிப்படை அடித்தளங்கள். ஜபம், ஜபம்னா என்னது? ஆலயத்தில் உட்கார்ந்து ஜபம் பண்ணிக்கிறதா? இல்லை. நம்முடைய வாழ்வை ஒரு கடவுளுக்கு ஏற்ற முறையில் கடவுளோடு உரையாடுகின்ற வகையில் நாம் நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் ஜபம். கடவுளோடு உரையாட வேண்டும். ஆண்டவரே, நான் இதை செய்ய போகிறேன், இது சரியா தவறா என்ற ஒரு உரையாடல். நான் இவரெல்லாம் பேச போகிறேன், இது சரியா தவறா என்பது ஒரு உரையாடல். நான் இவரை இப்படி பேசிவிட்டேன், இவ்வாறு நான் செய்துவிட்டேன், அது சரியா தவறா என்கின்ற ஒரு உரையாடல். எல்லாவற்றையுமே கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று நாம் சீர்தூக்கி பார்த்து செயல்படுவதுதான் ஜெபம் என்கின்ற ஒரு வாழ்வு. நான் அழகா சொல்றாங்க இல்லையா, நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது என்ன செய்யக்கூடாது? வெளியே புதிய இடத்துல பரிசேயர்கள் கூட ஜெபிக்க கூடாது. மாறாக மறைவாக உள்ள உங்கள் தந்தை காணும்படி நீங்கள் மறைவாக ஜெபிக்க வேண்டும். மறைவாக ஜெபிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு தெரியும். பொது இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அது கூட்டத்தோட ஓகே போயிடும். ஆனால் தனியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது, தனியாக நாம் தியானிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தேவையில்லாத அழுக்கு நமக்கு வெளியே தென்படும். அதை நாம் களைய முயற்சி செய்ய வேண்டும். அது முதலாவதாக. இரண்டாவதாக நோன்பு, தவம். இன்னைக்கு நோன்பு இருப்பது நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லையா? காலையில் சாப்பிடாம இருக்கிறது, அல்லது நைட்டு சாப்பிடாம இருக்கிறது, அல்லது மீன் இறைச்சி சாப்பிடாம இருக்கிறது. யூரோப்பில் ஒரு பழக்கம் இருக்கு. சாம்பல் புதனுக்கு முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அவங்க ஒன்று நடத்துவாங்க. கார்னிவல் அப்படின்னு. கார்னிவல் பார்த்துருக்கீங்களா? கார்னிவல், யங்ஸ்டர்ஸ் யூத் கார்னிவல், கார்னிவல் 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 அப்படின்னா வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உடை அணிந்து கொண்டு யார் வேணா எப்படி வேண்டுமானாலும் அந்த ஒரு நாள் ஆலயத்திற்கு நீங்க எந்த விதமான வேஷம் போட்டு ஆலயத்தில் உட்காரலாம். ஃபாதர் தான் நிற்பார். தலையில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா முடி வச்சுக்கிட்டு கலர்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபாதர் நிற்பார், மக்கள் முடி இருப்பாங்க. அது அந்த வருடத்திற்கு இந்த ஒரு நாள் அது அனுமதிக்கப்படுகிறது. அந்த நாளில் கார்னிவாலே அப்படின்னா, கார்னி அப்படின்னா சதை ஜர்த்தம், சதைனா இறைச்சி, வாழை அப்படின்னா பாய், குட் பாய். சரிங்களா? இறைச்சிக்கு பாய், குட் பாய் சொல்லுகிற ஒரு நாள் அந்த நாள். அப்போ அந்த நாள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்க என்ன வேணா சாப்பிடலாம். நீங்கள் விருப்பப்படி எப்படி வேணா நீங்கள் இருந்து கொள்ளலாம், உங்களுக்கு பிடித்த வகையில். ஆனால் தவக்காலம் மாறிவிட்ட பிறகு அவன் அனைத்தும் நாம் நோன்பு இருக்க வேண்டும். குறிப்பாக நமக்கு எது அதிகமாக பிடிக்கிறதோ, எது நம்மை கடவுளிடத்திலிருந்து நம்மை விளக்குகிறதோ அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல இறைச்சி சாப்பிடாம இருக்கிறதோ அல்லது ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறதோ நம்முடைய ஆன்மீக வாழ்வில் ஏதாவது ஒரு நன்மையை கொடுத்தா அது நல்லது. நான் நோன்பு இருக்கிறேன், 40 நாள் காலையில் சாப்பிட மாட்டேன், ஆனால் டெய்லி யாரையாச்சும் சண்டை போடுவேன், கோவப்படுவேன், தப்பா பேசுவேன், கிட்டாக பேசுவேன், யாரையாவது அழிக்க வேண்டும் என்று நான் திட்டம் தீட்டுவேன் என்றால் கிட்ட எண்ணங்களோடு இருந்தால் அதற்கு போய் நோன்பு அல்ல இல்லையா? நாங்கள் 40 நாள் கறி எடுக்க மாட்டோம், இதுன்னு எடுக்க மாட்டோம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்கள் பேசக்கூட மாட்டோம் அப்படின்னா
அதுக்கு பேர் நோன்பு அல்ல. அது வெளிப்புற அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, இந்த உடைகளை இல்லை, அது வெளிப்புற அடையாளம். உள்ளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருத்தந்தையிலேயோ இந்த ஆண்டினுடைய தவக்கால செய்தியில் அழகாக கூறுகின்றார், நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். இதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அதைத்தான் சொன்னார், இவரும் அதான் சொல்றார், நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். உங்களுடைய கோபங்களில் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். உங்களுடைய விருப்புணர்வுகளில் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். உங்களுடைய பகைகளில் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். அதையெல்லாம் நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். எவையெல்லாம் என்னையும் கடவுளையும் பிரிக்கிறதோ, எவையெல்லாம் என்னையும் பிற மக்களையும் உறவிலிருந்து பிரித்து கொண்டு இருக்கிறதோ, அத்தகைய செயல்பாடுகளை நான் நோன்பு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற உண்மையான ஒரு நோன்பு. அது இல்லாமல் நாம் எவ்வளவுதான் வெளிப்புற அடையாளங்களை செய்தாலும் அல்லது வெளிப்புற செயல்பாடுகளை நாம் கடைபிடித்தாலும் நமது உள்ள மாறவில்லை என்றால் அது விதமான ஒரு பயனும் நமக்கு இல்லை. மூன்றாவதாக ஆண்டவர் கூறுவது எனது தர்மம் செய்வது, தானம். யாருக்காவது நம்முடைய இந்த தவ முயற்சிகள், ஒருத்த முயற்சிகள் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும். நம்ம ஊர்ல முண்டிய கொடுக்குற பழக்கம் அப்படிதானே, தவக்கால முண்டிய கொடுத்துட்டாங்களா? ஒவ்வொரு ஆலயங்களிலும் முதல் நாள் கொடுத்துருவாங்க. அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது நாம் ஒருத்தர் செய்கின்ற பொழுது அதை என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். சின்ன வயசுல எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படி அரிசி எடுத்து ஒரு தனி பக்கெட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 40 நாள் முடிந்த பிறகு அந்த அரிசி எதுக்காவது மின்சந்தை போல சபைக்கோ அல்லது வேறு ஏதாவது ஆசிரமங்களுக்கோ அநாதர்களுக்கோ வந்து அதை கொடுப்பாங்க. அப்புறம் டெய்லி உண்டியல்ல காசு போடுறது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. குடும்பத்தில் எங்களுக்கு வந்து பாலசத்தில் இருந்து ஸ்கூலில் கொடுப்பாங்க, பக்கத்தில் வந்து வீட்டுக்கு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு உண்டியல் கொடுப்போம். எங்கள் அண்ணாமாரு, அப்பா அம்மா எல்லாத்துக்கும் எல்லோருமே கிடைக்கிற ₹1 போட்டு வந்து கொண்டே இருப்போம். கடைசி நாளில் நாம் ஆலயத்தில் கொடுப்போம். காரணம், என்னுடைய ஒருத்தல் முயற்சி, என்னுடைய நோன்புகள் யாருக்காவது பலம் தர வேண்டும். 40 நாள் சிக்கன் எடுக்கல, அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய தொகை தான் இல்லையா? அதை கொண்டு போய் கடைசி நாள் ஈஸ்டர்ல சிக்கன், மட்டன், பீஃபு, மீன் நிற்பது, நடப்பது, பறப்பதெல்லாம் போய் வச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்கு போய் உண்மையான நோன்பு அல்ல. மாறாக என்னுடைய ஒருத்தல் முயற்சிகள் யாருக்காவது என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். கூப்பிடுவர்களே, ஜெபம் நம்மையும் கடவுளையும் இணைக்க வேண்டும். நம்முடைய நோன்பு நம்மையும் கடவுளையும் இணைக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் என்னையும் பிறரையும் இணைக்க வேண்டும். குறிப்பாக ஏழை மக்கள், ஆதரவற்றோர், துன்பப்படுவோர், அவர்களுக்கு என்னுடைய ஒருத்தல் முயற்சிகள், நோன்பு முயற்சிகள் ஏதாவது அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும். ஒரு வளர்ச்சியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த தவக்காலத்தை தொடங்குவோம். இப்பொழுது நம்முடைய தவத்தின் அடையாளமாக நமது நெற்றியில் சாம்பலானது பூசப்படும். அதன் வழியாக இந்த தவக்காலத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவர் விரும்புகின்ற மக்களாக, அவருடைய புனித மக்களாக நாம் வாழ தொடர்ந்து முயற்சி செய்வோம். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோமாக. தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. அனைவரும் கரங்களை கூப்பி மன்றாடுவோம். இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றேன், பரிகாரங்களினால் மகிழ்கின்றேன். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் உமது அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை உமது அடியார்கள் மீதும் இந்த சாம்பலின் மீதும் கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவமுயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா நிகழ்வுகளை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று கூறுகின்ற பொழுது ஆமென் என்கின்ற பதிலை சொல்லவும்.
மலர்வாயே, மலர்வாயே, மலர்வாயே
இரக்கத்தின் இறைவா, இரக்கத்தின் காலமாகிய இந்த நாட்களில் எம்மை வழி நடத்தும் திருத்தந்தை, இதர ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தங்களிடையே ஒற்றுமையை உறுதி செய்து தங்களை தூய்மையாக்கிக் கொண்டு அர்ப்பணத்தில் ஏற்றும் உறுதியாய் இருந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே இறைவா, உலக தலைவர்களும் அதிகாரிகளும் பொறுப்பாளர்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நேரிய உண்மையான பாதையில் வழிநடத்தி ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்ப அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தலைவா, ஜெபம், தவம், தான தர்மங்களில் ஈடுபடும் நாங்கள் எங்களது பெருமையும் புகழையும் மரியாதையும் மதிப்பையும் தேடாமல் மறைவாக உள்ள உமக்கு தெரியும் பொருட்டு நீர் தரும் கைமாறு போதும் என்ற மனநிலையும் பெற்று வாழ நாங்கள் தெளிவு பெற்றிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, பிறரோடு ஒப்பிரவாவதிலும் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு ஒப்பிரவை தேடுவதிலும் ஒப்புக்கு நடந்து கொள்ளாமல் அதனை முழு பலத்தையும் தெரிந்து அறிந்து உணர்ந்து நாடிட ஆவியும் தூண்டுதலையும் துணிவையும் தந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே இறைவா, வெளிப்புற அடையாளங்களில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தி எங்களது ஆன்மாவை நிலைத்து விடாமல் ஆன்மாவை புதுப்பித்துக் கொண்டு அதனை உயிருள்ள உண்மையான நீர் தங்கும் உறைவிடமாக்கிக் கொள்ள அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெண்களை முடிவர்கள் வைத்தவர்களாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். அன்பை உருவான எங்கள் இறைவா, இந்த நாங்கள் அனைவரும் உம்மோடும் பிற மக்களோடும் ஒன்றித்து ஒற்றுமையில் வாழ வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இந்த தவக்காலத்தின் வழியாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த தவக்காலம் முழுவதும் எங்களுக்கு உடைய அருளின் காலமாக அமைவதாக, உம்மை நாங்கள் அதிகமாக தேடிவிடி வருகின்ற ஒரு காலமாக இருப்பதாக, உம்முடைய அருளை எங்களது குடும்பங்களில் உணர்ந்து கொள்ளும் காலமாக இருப்பதாக, இது எங்களுக்கு ஒரு மன்னிப்பின் காலமாக இருப்பதாக. ஆண்டவரே, யாரெல்லாம் மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த மக்களை மன்னிக்கக்கூடிய ஒரு அருளின் காலமாக எமக்கு நீர்தாமை தந்தருள்வீராக. சிறப்பாக அன்பின் ஆண்டவரே, இந்த தவக்காலங்களின் வழியாக நாங்கள் உம்மோடு உறவில் வாழவும் பிறரோடும் ஒற்றுமையில் வாழவும் எங்களுக்கு அருள் தருவீராக. அந்த ஒற்றுமையை எமது குடும்பத்திலிருந்து நீர்தாமை எங்களுக்கு தந்தருள்வீராக. எமது குடும்பங்களில் நீர் அருளிய அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் என்னாலும் நிலைத்திருப்பதாக. சிறப்பாக என்னுடைய குடும்பங்களிலே உழைக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். குடும்ப தலைவர்களையும் அவருடைய உழைப்பையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, அவர்களது உழைப்பினால் எமது குடும்பங்கள் மேன்மேலும் முன்னேறுவதாக. நல்ல உடல்நலத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பீராக. உழைக்கக்கூடிய குடும்ப தலைவிகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களையும் உங்களுக்கு ஜெபிக்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தாயாக மனைவியாக அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை திறம்பட செய்யக்கூடிய உடல் சுகத்தை நிறைவாக தருவீராக. அன்பின் ஆண்டவரே, எமது பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். நீர் எமக்கு அருளிய இளைஞர்களையும் இளவன்களையும் அவர்களுடைய பயணங்களையும் வேலை வாய்ப்புகளையும் நீர்தாம நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்கு சென்றாலும் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை உறுதி செய்வீராக. அன்பின் ஆண்டவருடைய படிப்பிலும் வேலையிலும் நீர்தாம எமது அருளை ஞானத்தில் நிறைவாக படுகிறார். பள்ளிகளிலே பயிலக்கூடிய எமது மக்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் நீர்தாமை தருகிறார். சிறப்பாக தேர்வு காலங்களை நெருங்குகின்ற இந்த நேரங்களில் அவர்களுக்கு தேவையான நல்ல உடல்நலத்தை தாரும் ஆண்டவரே. சிறப்பாக வேலை வாய்ப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை ஆசீர்வதித்தரும். தகுந்த வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த குடும்பங்களை நீரே முன்னேற்றியரும். சிறப்பாக இன்னும் திருமண தடைகள் நீங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவர்களுக்கு நீர்தாமே கூடிய விரைவில் இந்த திருமண வரங்களை ஏற்பாடு செய்து கொடுத்து நீர்தாம் அவர்களது வாழ்விலும் ஒளியேற்றுகிறார். இந்த குழந்தையோடு கருப்பை இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார்கள். தாயும் சேயும் நலமோடு வளமோடு வாழ அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவருடைய நிறைவாக படுகிறார். இன்னும் எமது குடும்பங்களிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், எங்களுடைய இழப்புகள், கஷ்டங்கள், உறவு சிக்கல்கள், பொருளாதார நெருக்கடிகள் என அனைத்தையும் பொழுது ஜெபிக்கின்றோம். நோய் பிடித்து எங்களுக்கு விடுதலை தாரும். மருத்துவமனைகள், இல்லங்களிலும் சிகிச்சைகள் அனைத்து மக்களுக்கும் மீதாமே மது சுகத்தை தருவீராக. இந்த தவக்காலங்களில் வேதனைகளில் நாங்கள் திருமகன் இயேசுவினுடைய பாடுகளின் வேதனையோடு இணைத்து நாங்கள் அதிலிருந்து அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்வோமாக. இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து தலைவர்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாயாக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இந்த பலி சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறரன்பு பணிகளாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது இரக்கத்தை இந்த நாட்களில் பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்றவானவர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி வரை குரலில் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை நினைவுபடுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாகும். அவர் மாறுவிட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் தானே இரவு விருந்தை அருந்தியது, கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்கள்
உங்களுக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் அருள்மலர் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழுவது நோக்குடன் கீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை சிறப்பாக இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு ஜெபிக்கின்ற ஜான் அணி என்பவரையும் இறக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடும். இந்த மாலை வேளை உமது ஆலயத்தில் தெரிவது இந்த கல்வாரி வழியில் பக்தியோடு ஜெபிக்கின்ற நீங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிடும். சிறப்பாக இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அருள்ராஜ் என்பவரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவனுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வருவருட உம்மை மன்றாடுகின்றோம். ஜெபத்திலும் நோன்பிலும் தர்மத்திலும் இறைவனோடும் பிறரோடு இணைந்து வாழ மன்றாடுகிறோம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் எவ்வுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வு மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைத்து பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்து நம்மை காக்கிறவர்களுக்காக ஆமென்.
அறிவிப்புகள். இன்று வழிபாட்டை சிறப்பித்த வழிபாட்டு குழுவினருக்கு இந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து சிலுவை பாதையும் இறுதியில் திருப்பலியும் நடைபெறும். அனைத்து மக்களும் இந்த தவக்கால ஜெப பயிற்சிகளான சிலுவை பாதையில் கலந்து கொள்வதற்கு எங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதையும் திருப்பலியும் நடைபெறும். தவக்கால ஊழியரை பேரவை பொருளிடமிருந்து அன்பிய தலைவர்கள் அல்லது நிர்வாகிகள் இன்றைய பெற்று அன்பியங்களில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அன்பிய தவக்கால ஊழியரை பொருளிடமிருந்தோ அல்லது பொருளிடமிருந்து பெற்று அன்பியத்தில் பெற்றுக் கொடுக்கும் முடிவுகளை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு தந்தையினுடைய பெரியப்பா இன்று காலை இறந்துவிட்டார்கள். ஆனால் பங்கு தந்தை அவர்கள் அவசரமாக ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். அதற்காக சனிக்கிழமை திரும்பி வருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சண்டே திருப்பலி மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை பூசம் மாதிரி சர்ச்சு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி வரக்கூடிய நாட்களிலும் வார நாட்களிலும் காலையில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு தவக்காக தீர்மானமாக 40 நாட்களும் பூசைக்கு போவோம், ஆண்டவரை பார்ப்போம், ஆண்டவரிடத்தில் கனெக்ஷன் ஏற்படுத்துறது தான் இந்த தவக்காலம். அதனால் இந்த தவக்காலங்களிலாவது அட்லீஸ்ட் தின திருப்பலிக்கு எல்லோரும் வருவதற்கு முயற்சி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் தவக்கால ஒருத்தர் முயற்சிகள் அனைத்தும் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலம் செய்ய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து 'Amen'.
மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தவத்தாலும் ஜபத்தாலும் கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ சென்று வாருங்கள். கிறிஸ்துவின் வழி உங்களோடு தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயும், மறந்திடுவாயும், மனிதர் பற்றிருந்தார். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனிதர் பற்றிருந்தார். மறந்திடாதே சிலுவையிலே மறந்திடாதே சிலுவையிலே மறித்து கொண்டிடும் காட்சி மறந்திடாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனிதர் பற்றிருந்தார். ஆண்டவரின் அன்பு அதிசய அன்பு, ஆண்டவரின் எல்லைக்கான அன்பு. கணக்கமில்லா